இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற கண்டிஷன் மெனிஸ்கஸ் டியர் பத்தி தான். மெனிஸ்கஸ் டியர் வந்தாலும் பேஷண்ட் நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மெனிஸ்கஸ் டியரை ஆபரேஷன் இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்ட்டும். என்னோட பேரு ஆதிலட்சுமி. எனக்கு என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, எனக்கு ரைட் லெக்ல எனக்கு மெனிஸ்கஸ் டேர் ஆகி நான் ஒரு 2 months ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டேன். எல்லாமே எனக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. நீ ஜாயிண்ட்ல ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை மெனிஸ்கஸ் டியர். நார்மலா நம்ம ஏசிஎல் டியர் நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்போம். ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமான்னு எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களோட ரிப்போர்ட் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு 4 பேஷண்டாவது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் மெனிஸ்கஸ் டியர். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற கண்டிஷன் அண்ட் பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாமே மெனிஸ்கஸ் டியர் பத்தி தான். மெனிஸ்கஸ் டியர் வந்தாலும் பேஷண்ட் நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால அன்இவன் சர்ஃபேஸ்ல நடக்க முடியாது. ஒரு ஸ்டிக் வச்சுதான் நடக்கணுன்ற அளவுக்கு மாறிடுவாங்க. இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேஷண்ட்டும் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு நடக்கக்கூடிய பேஷண்ட் தான். பேஷண்டோட பேரு ஆதிலட்சுமி, வயசு 48 தான். நான் அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு வயசானவங்க மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நடந்து வந்தாங்க. என்னால ஒரு 48 வயசு லேடி ஸ்டிக் வச்சு நடந்து வந்ததை என்னால அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு 88 வயசானாலும் ஸ்டிக் வச்சு நடக்கிறத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஸோ வெறும் 48 வயசுல அவங்க ஸ்டிக் வச்சு நடந்து வந்தாங்க. சிவியர் பெயின் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் காலை எடுத்து வைக்கும் பொழுதும் அவ்வளவு பெயின் அவங்க முகத்துல தெரியுது. கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு சுத்தமா இஷ்டம் கிடையாது. அவங்க விசாரிச்சுட்டு நம்மளோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஒரு 4 days 5 daysல அவங்கள ஸ்டிக் இல்லாம நடக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 daysலாம் ஒரு 70 to 80% பெயின் சுத்தமாவே குறைஞ்சிருச்சு. நார்மலா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டெய்லியுமே வரும்போது அவங்கள பார்ப்பேன், எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, எந்த அளவுக்கு நடக்கிறாங்க, இப்ப எப்படி காலை மடக்கி நீட்டுறாங்க, அவங்களோட ஸ்டெப்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு முழங்கால் பாதித்தால் கண்டிப்பாக அடுத்த நீ ஜாயிண்ட்டும் பாதிக்கும். ரைட் நீல ப்ராப்ளம் வந்தா அடுத்து கொஞ்ச நாள் லெஃப்ட் நீ பாதிக்கும். தாங்கி நடக்கும்போது ஸ்பைன் பாதிக்கப்படும், பெல்விக் டில்ட் வரும், லம்பார்ல டிஸ்க் பல்ஜ் வர ஆரம்பிக்கும். இப்படி ஒரே ஒரு நீ ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா அது உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்ஸுமே அடுத்தடுத்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பேஷண்ட்டை அப்படி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட் சரி பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு நாங்க உங்களுக்கு எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல. மெனிஸ்கஸ் டியரை ஆபரேஷன் இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஆதிலட்சுமி. இப்ப கம்ப்ளீட்டா நல்லா நடக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு நல்லா நடக்கிறாங்கன்றத நீங்களும் பாருங்க. அவங்க வரும்பொழுது எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி நடக்கிறாங்கன்றத அவங்களே சொல்றாங்க, பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு நீ ஜாயிண்ட்ல இருக்கிற லிகமெண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கா, கீழே விழுந்துட்டேன் அதனால எனக்கு ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா, எம்ஆர்ஐ பண்ணி பார்த்துட்டோம், எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தா உடனே ஆபரேஷன் பண்றோம்னு சொல்றாங்களா, ஒரு தடவை உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். தேவைன்னா ஆபரேஷன் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு ஆபரேஷன் தவிர்க்க பார்ப்போமே. ஒரு 90% ஆபரேஷன் தவிர்த்தாலே போதுமே. ஒரு 10 பேருக்கு ஆபரேஷன் தேவைப்படதான் செய்யும். யார் அவங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க. இப்ப இவங்களே ஒரு போலீஸ் உமனா இருக்காங்க, இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேன். அம்மா இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணுங்க, ஆபரேஷனுக்கு அப்புறம் வாங்க உங்களை பக்காவா ரீஹா பண்ணி நல்லா ஓட வைக்கிறேன்னு சொல்லி ஆபரேஷனுக்கு தான் நானும் சஜஸ்ட் பண்ணிருப்பேன். பட் ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல ஒரு நார்மலா ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், நான் ஒரு டீச்சரா இருக்கேன், நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன், நான் நீங்க 10 மாடி கூட ஏடி இறங்குங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் தவிர வேற எந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணுங்கிறது ஒரு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டா பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லல. முடிஞ்ச அளவு தவிர்க்க பார்ப்போம். உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். தேங்க்யூ. என்னோட பேரு ஆதிலட்சுமி. எனக்கு 48 வயசு ஆகுது. நான் இங்க மதுரையில தான் இருக்கிறேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, எனக்கு ரைட் லெக்ல எனக்கு மெனிஸ்கஸ் டேர் ஆகி நான் ஒரு 2 months ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டேன். எல்லாமே எனக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சன் மருத்துவமனைக்கு வந்தேன். இங்க சார் கிட்ட கேட்டேன், 90% மேல சர்ஜரி இல்லாம நம்ம நார்மலா பிசியோ கொடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்பிடென்ட்டா சொன்னாங்க சாரும். எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. நான் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது ஸ்டிக் ஊண்டிட்டு தான் நான் வந்தேன். என்னால நடக்கவே முடியல. 2 months நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டிக் ஊண்டிட்டு வந்தேன். 3 days தான் ஸ்டிக் ஊண்டிட்டு வந்தேன். 4வது நாள்ல இருந்து நான் ஸ்டிக் இல்லாம தான் வந்தேன். கொஞ்சம் என்னால நடக்க முடிஞ்சிச்சு. பெயின்லாம் நல்லா ரிலீஃப் ஆச்சு. இப்ப நான் 10 days இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்ப என்னால ஸ்டிக் இல்லாம நல்லாவே நடக்க முடியுது. கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ண முடியுது. கால் பெயின் நல்லா குறைஞ்சிருச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 100% நான் கியூர் ஆயிருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இப்பவே எனக்கு 70% மேல கியூர் ஆயிருக்கு. நல்லாவே என்னால நடக்க முடியுது. பெயின் நல்லா சுத்தமாவே
ரிலீவ் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. இப்போ கண்டிப்பா நம்பிக்கையோட இருக்கிறேன், நல்லா வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. எனக்கு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸசைஸ் சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா இருக்க நார்மல் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு அப்பப்போ வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் நார்மலா இருக்கேன். ஒரு 80% 70 to 80% எனக்கு பரவாயில்ல. நீ எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நான் 100% கியூர் ஆயிருவேன். எல்லா பிசியோதெரபி டாக்டர்ஸும் சரி, நர்சஸும் சரி, எல்லாருமே ரொம்ப அன்பாவும் கனிவாகவும் நம்ம சூழ்நிலை என்னன்றதை நல்லா புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நம்ம பெயின்ஃபுல் அவங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. என்னால வந்து ஒரு சிலது செய்ய முடியலன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவோ அதை யோசிச்சு நல்லாவே நமக்கு ஏத்த மாதிரி அவங்க சொல்லி தராங்க. அதே மாதிரி நம்மளோட கஷ்டம் என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து எனக்கு ஒரு தைரியமும் ஒரு கான்பிடென்ட்டும் ஒரு பயம் இல்லாம வர்றதுக்கான ஒரு உணர்வையும் எனக்கு கொடுத்துச்சு அவங்க நடந்துகிட்டது. அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சன் மருத்துவமனைக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்.